நம்ம இன்ஸ்டாகிராம் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். அந்த இன்ஸ்டாகிராம் சேனலை ஜாயின் பண்ணினா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. அதனுடைய லிங்க் இந்த வீடியோ கீழே இருக்கு. யூடியூப்ல சாதிக்கணும்னு நினைக்கக்கூடிய தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். அதாவது இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயத்தை பற்றி தாங்க பார்க்க போறோம். நம்மளுக்கு யூடியூப்ல இருந்து வருமானம் வரணும் அப்படின்னா, அப்ப நமக்கு யூடியூப்ல 1000 சப்ஸ்கிரைபர்களும் 4000 வாட்ச் ஹவர்ஸ்களும் வந்துடணும். ஆனா இதை ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஒருத்தெல்லாம் 1 வருஷம்ன்றாங்க, 2 வருஷம்ன்றாங்க, இன்னொருத்தலாம் 3-4 வருஷமா இதில் தான் இருக்கிறேன். கர்ம இதில் என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது போல, எனக்கு இந்த யூடியூப்பே வேணாம் அப்படின்ற அளவுக்கு முடிவு எடுத்துட்டு நம்மள்ட்ட வந்து மெசேஜ் அப்படின்றது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதில் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் போடுற இதே யூடியூப்ல தான் இங்கே மதன் கௌரியும் போடுறாரு, நம்மளுடைய வந்துட்டு நியூஸ் சேனல் அப்படின்றது போடுறாங்க. அவங்க போய் பேசுறாங்க, அது அடுத்தது, அது வேற விட்டு தள்ளுங்க, அது இதுக்கு நமக்குலாம். ஸோ அவங்களும் வீடியோ போடுறாங்க, வெளிநாட்டு கம்பெனியில் இருக்கிறவங்களும் வீடியோ போடுறாங்க. ஏன் அவங்க போடுற வீடியோஸ் மட்டும் வியூஸ் போகுது அப்படின்னு நீங்க என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நான் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு சொல்றேன். இதுக்கு மேல யூடியூப்ல என்னால சாதிக்க முடியாது அப்படின்றவங்களுக்கு சொல்றேன். ஸோ முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். ஏன்னா அந்த மைக்கை வந்துட்டு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஆக்சுவலி இந்த மைக் அப்படின்றது வந்துட்டு நான் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது இந்த மைக் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். போர்டானிக்ல வந்து இந்த மைக் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு தேவையான யூஸ் பண்ணிக்கோங்க. வாய்ஸ் குவாலிட்டி அப்படின்றது இங்க பாருங்க, நீங்களே கேட்டுட்டு இருக்கீங்க. அண்ட் அதே போல இதை பற்றி நான் தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். மைக் 2 மைக்குமே வந்து கனெக்ட் பண்ணி போட்டிருக்கேன், மைக் ஆஃப் பண்ணி போட்டிருக்கேன், ரிசீவர் அன்பிளக் பண்ணிலாம் போட்டிருக்கேன். நிறைய வேலைகள் அப்படின்றது நான் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன், அதை போய் பார்க்கலன்னா பார்த்துருங்க. உடனே கனெக்ட் ஆகி துடிச்சிட்டு இருக்குது அது. ஓகே, இந்த மாதிரி யூடியூப்க்கு தேவையான நிறைய ப்ராடக்ட் வாங்கி அதோட ரிவ்யூ கீழே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவையான பை பண்ணிக்கோங்க. சரி, ஓகேங்க. அதாவது இந்த மாதிரி இவங்கெல்லாம் வீடியோ போடுறாங்க, இவங்க வீடியோஸ் மட்டும் ஏன் வியூஸ் போகுது அப்படின்னு நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஸோ இதுல முதல் விஷயம் அப்படின்றது என்னன்னா, மதன் கௌரி ஆரம்பத்துல வீடியோ போடும்பொழுது அவர் வியூஸ் எல்லாம் எவ்வளவு திரும்ப போகும் நான் பார்த்துருக்கேன். ஏன்னா நானும் அந்த டைம்ல தான் வீடியோஸ் போட ஆரம்பிச்சேன். நான் ஏதோ பண்ணி கண்டமேனிக் பண்ணி 20 சேனல் ஆரம்பிச்சு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டேன் நான். இல்லைன்னா அவரு கூட கொஞ்சம் டிராவல் ஆகி ஓரளவுக்காவது வந்துட்டு அவர் பக்கத்துல போய் அந்த அளவுக்கு கொஞ்சம் ரீச் ஆகிட்டு இருப்பான்னு வச்சுக்கோங்களேன். ஓரளவுக்கு அந்த போல. ஆனா அவர் எடுத்த டாபிக் அப்படின்றது வேற. ஸோ யூடியூப்ல யார் வேணா வீடியோ போடலாம், ஆனா அவங்க எடுக்கக்கூடிய கண்டென்ட்டை பொறுத்து தான் ரீச் கிடைக்கும். நீ யூடியூப்பை பத்தி சொல்லி தர உன் வீடியோவே வியூஸ் போகலன்னா இங்க யூடியூப் தேவைன்றவங்க மட்டும் தான் பார்ப்பாங்க. பட் ட்ரெண்டிங் டாபிக் அப்படின்றது உலகத்துல இருக்க எல்லாத்துக்குமே தேவை. இப்போ வந்துட்டு ஈரான்ல நடந்துட்டு இருக்கக்கூடிய பிரச்சனை, இது எப்படி வந்து என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவே பார்ப்பாங்க. அதனால அதையும் இதையும் போட்டு குழப்பிக்காதீங்க. ஸோ இது சொல்லி தர்ற சேனல், அவ்வளவுதான். அப்போ நம்ம போடக்கூடிய கண்டென்ட்ல தான் இருக்குது நம்ம சீக்கிரமா ரீச் ஆகுறது. அப்ப நான் போடக்கூடியது நார்மல் குக்கிங்ல நிறைய போட்டுட்டு இருக்காங்க. ஸோ என்னது எப்படி க்ரோத் ஆகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறேன் நான். குக்கிங்ல பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு, நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது முதல்ல உங்களுடைய சப்ஸ்கிரைபர்களை நல்ல கியூரியாசிட்டி கொடுக்க வைங்க. சப்ஸ்கிரைபர்களுக்கு என்னன்னா, நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள், நான் இதுல ஒரு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ண போறேன்னா இதுல ஏதாவது எனக்கு இருக்கணும், ஏதாவது இருந்தால் தான் நான் 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணணும். அப்படிப்பா எதுவுமே இல்லைன்னா நான் ஏன் அதுல 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வி அவங்களுக்குள்ள வந்துடவே கூடாது. அதனால அவங்களுக்கு இந்த வீடியோ ஆரம்பத்திலேயே நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த கொடுக்கணும். இப்போ வந்துட்டு என்ன தெரியுமா பண்ணுவாங்க, ஒரு சிலர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, குக்கிங் சேனல் ஆரம்பிச்சிருப்பாங்க, சினிமா பாட்டை உள்ள போட்டுருவாங்க. சினிமா பாட்டை கேட்கறதுக்கு உங்க சேனல்ல வந்து ஏன் கேட்கணும்? இங்க உங்க சேனலை பார்க்க வராங்கன்னா அவங்க பார்க்க வர்றது என்னன்னா, இந்த ஃபுட்டில் ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்கா, இல்ல இவங்க இந்த கோலம் வச்சிருக்கிறாங்க, இல்ல ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி தராங்க, கோலம் போட்டு கோலம் போடுறதுலாம் வீடியோ போடுறேன்னு சொன்னாங்க ஒரு சிலர்லாம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் சொல்லி தராங்க, அது நமக்கு பிரயோஜனமா இருக்குமான்னு தான் வராங்க. சாமி பாட்டை கேட்கறதுக்கு இங்க வரல. உங்கள்கிட்ட வந்துட்டு சாமி பாட்டை கேட்கறதுக்கும், ஏன்னா அதில் நிறைய பேர் போட்டிருந்தாங்க, மற்றவங்க போட்ட கண்டென்ட் தூக்கி போறதுக்கு வரல. ஏதாவது ஒரு யூனிக்கான விஷயத்த நீங்க சொல்றீங்களா அப்படின்றத பார்க்கறதுக்காக தான் வராங்க. ஸோ அதனாலதான் நான் அடிக்கடி சொல்லக்கூடியது என்னன்னா, சினிமா பாடல்களை பயன்படுத்தாதீங்க. பிகாஸ் மக்களுக்கு அது தேவையில்லை. உங்க வீடியோவை பார்க்க வைக்கணும் அப்படின்னா நீங்க வந்துட்டு அந்த செய்முறை அப்படின்றது வேற, நீங்க பேக்ஹெண்ட்ல கொடுக்கக்கூடிய கவுண்டர் அப்படின்றது வேற. என்ன கவுண்டர், இங்க வந்துட்டு எது கொடுத்தாலுமே வீடியோவை வியூஸே போக மாட்டேன், இதுல என்னத்தை போய் நான் கவுண்டர் கொடுக்குறது அப்படின்றது. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். கண்டிப்பா நீங்க வந்துட்டு A2D சேனல் பார்த்துருப்பீங்க. A2D சேனல் ஒரு டெக் சம்பந்தப்பட்ட ஒரு சேனல், அதாவது ஒரு கம்ப்யூட்டர் மேக் பண்ணக்கூடிய ஒரு சேனல். முதல்ல அவங்க அப்படிதான் வந்தாங்க. ஒரு வந்து கம்ப்யூட்டர் மேக் பண்ணுவாங்க, அதை பத்தி பேசுவாங்க. அதுல அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, இடையில காமெடியான விஷயங்களை உள்ள கொண்டு வந்தாங்க. கம்ப்யூட்டர் மேக் பண்ற சேனல் எக்கச்சக்கமா இருக்குது தெரியுங்களா, அந்த சேனல்லாம் இன்னும் அப்படியே தான் இருக்குது. இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, காமெடி கிளிப் எல்லாம் கொண்டு வந்தாங்க, வருட்டு 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 அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு சவுண்ட் எல்லாம் போட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இதை ஒரு என்டர்டைன்மெண்ட்லயே கத்துக் கொடுக்குற மாதிரி கொண்டு வந்தாங்க ஒரு விஷயத்த. இது மக்களுக்கு பிடிச்சிருந்தது. அதனால நீங்க எப்படின்னு தெரியல, பட் எங்க வீட்டுக்கு அம்மா வந்துட்டு அந்த சேனல் பார்ப்பாங்க. அவங்க பண்ற காமெடி, சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படின்றது. இப்போ A2D சேனல் தான் பாதையை விட்டுட்டு அது வேற பாதையில ட்ரெண்டிங் டாபிக் போயிட்டு பணத்துக்காக போயிடுச்சு. அது
அது வேற விஷயம், அதை விட்டுருங்க. ஏன்னா கம்ப்யூட்டரை பத்தி போடுறதுக்காக வந்துட்டு அவங்க ட்ராக் என்னன்னா, இப்போ முதல்ல வந்து சினிமா ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க, என்னது ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க, நடிகர்கள்லாம் கூப்பிட்டு பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இடையில பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம இந்த கோடெல்லாம் சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம வந்துட்டு பையிங் கோடு கீலாம் சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல பிரச்சனை வந்துச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு யூடியூப்ல இன்ஸ்டாகிராம்ல இருக்க ட்ரெண்டிங்ல இருக்கிறவங்க கூப்பிட்டு அடி நடிச்சாங்க. அவங்க ஏமாத்துறாங்க, பொய் சொல்றாங்க, அவங்க வந்து உருட்டுறாங்க அப்படின்றது தெரியுது. பட் இருந்தாலும் அந்த அது அவங்களுடைய வே அப்படின்றது மாறிடுச்சு. அப்ப ஏன் இன்னும் அங்க இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க சொல்லக்கூடிய விஷயத்த ஒரு சுவாரஸ்யம் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அந்த சுவாரஸ்யத்தை கேட்கறதுக்காக, அதை பார்க்கறதுக்காக இந்த வார்த்தைக்கு என்ன காமெடி போட போறாங்க, ஸோ பேக் எண்ட்ல தீம் மியூசிக் வருது, லாஸ்டா என்ன பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக வராங்க. அப்போ நம்ம ஒரு வீடியோ, குக்கிங் வீடியோ போடுறது பிரச்சனை இல்லை. அந்த குக்கிங் வீடியோவில் ஒரு ட்ரிக்ஸ் இருக்கணும். இப்ப பாருங்க, இப்ப நான் வந்துட்டு என்ன பண்றேன்னா, ஒரே ஒரு வெங்காயத்தை வச்சு சட்னி எப்படி செய்யறேன் அப்படின்றது. இது எப்படி இருக்கு? இப்ப எங்க வீட்டுக்காரம்மா இன்னைக்கு வந்துட்டு ஒரே ஒரு வெங்காயத்தை வச்சுதான் ஒரு சட்னி ஒன்று செஞ்சாங்க. ஸோ கேட்கக்குள்ளே உங்களுக்கு சுவாரஸ்யமா இல்லை, எப்படி செஞ்சிருப்பாங்க ஒரு வெங்காயத்தை வச்சு, ஸோ எப்படியா இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க முழுமையா உட்காந்து பார்ப்பீங்க. வெங்காயத்தை அறியுது, அப்ப எடுத்த உடனே வந்துட்டு வெங்காயத்தை மிக்சியில் போட்டு அரைச்சி இங்க பாருங்க எப்படி, அது கிடையாது. அதுல முதல்ல விளக்கம் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இந்த சட்னி நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும். இதுக்கு முன்னாடி செஞ்சது, அதாவது நீங்க ஆல்ரெடி செஞ்சு முடிச்சதை அதை வந்து என்ன செய்யணுமா, முன்னாடி கிளிப் ஆட் பண்ணி, ஸோ அந்த சட்னில இருந்து தோசை தொட்டு சாப்பிட்ற மாதிரி, இல்லை வந்து ஏதாவது ஊறுகாய் மாதிரி எடுத்துக்கிற மாதிரி, ரசத்துக்கு ஊறுகாய் மாதிரி எடுத்துக்கிற மாதிரி நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த முன்னாடி கொண்டு வந்து காமிக்கணும். அப்போதான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஓ பரவாயில்ல நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி, அதில் ஒரு நிமிஷம் அப்படின்றது கிராஸ் ஆயிடும். ஸோ நீங்க செஞ்ச தோசையும் காமிச்சிட்டீங்க, அதுக்கப்புறம் சட்னியும் போட்டு காமிச்சிட்டீங்க. இப்போ என்னன்னா, இந்த சட்னி எப்படி இருக்கும் அப்படின்றத வீடியோ முழுக்க பார்ப்பாங்க. இப்போ உங்களுக்கு ஐடியா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது உங்களுடைய கண்டென்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்துட்டு அதை ஹைலைட் பண்ணிக்கோங்க. நீங்க வந்துட்டு அதை வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப சிம்பிள் தாங்க. நமக்கு தெரியாது ஒன்றும் கிடையாதுங்க, எல்லாம் நமக்கு தெரியும். அது மாதிரி வந்துட்டு எல்லாம் எமனுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரியே, ஸோ எல்லாம் நமக்கு தெரியும். அதனால நீங்க என்ன செய்றீங்கன்னா, தயவு செய்து வந்துட்டு வாட்ச் ஹவர்ஸ் வரலன்னு கஷ்டப்படாதீங்க. இங்க நம்ம சரியான விதத்துல வந்துட்டு போயிட்டு இருக்கோம், சரியான ரூட்ல போயிட்டு இருக்கோம். பட் அந்த ரூட் எதை நோக்கி போயிட்டு இருக்குது, ஸோ அந்த ரூட்ல போகும்போது சும்மா கண்ணை மூடிக்கிட்டு போறோமா, கண்ணை திறந்துட்டு போறோமா அப்படின்றத இங்க மெயின் முக்கியமான ஒரு விஷயம். ஸோ தயவு செய்து நீங்க வருத்தப்படுறது, கவலைப்படுறது, என் சேனல் வியூஸ் போகலன்னா, ஐயோ வியூஸ் போல, இது ஏதோ தப்பு நடந்துருச்சு, இது இவன் மேல தப்பு அவன் மேல தப்பு அப்படின்னு பழிய தூக்கி அங்க போடுறது, அங்க போடுறது இல்லாம, ஸோ நீங்க வந்துட்டு என்ன தப்பு பண்ணிருக்கீங்க அப்படின்றத பாருங்க. ஏன் நான் வீடியோஸ் போட்டேன், வெறும் 135 போகலையா, இதனுடைய வீடியோஸ் போட்டேன், வெறும் 135 மட்டும் தான் போச்சு. அப்போ நான் என்ன தப்பு பண்றேன்? அப்போ என்னுடைய சப்ஸ்கிரைபர்களுக்கு என்ன தேவை? ஏன்னா நான் எஸ்டர்டே பார்த்தீங்கன்னா ஒரு இன்னொரு வீடியோ போட்டேன். அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன், ஸோ வீடியோ வச்சு போட்டிங்கன்னா சொல்லி முடிச்சு விட்ருவாங்க, அது உண்மையான ஒரு சிஸ்டருக்கு இப்படி தான் நடந்தது, ரொம்ப வருத்தப்பட்டாங்கன்னு சொல்லி நான் போட்டேன். அதை பார்த்தீங்க. அப்போது நீடட் யாருக்கு இருக்கு, யார் இது, எத்தனை பேர் நீடட் இதை பார்க்குறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம வீடியோ போடுறோம். ஸோ இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது கைவசம். அதை பற்றிலாம் நம்ம இனி வரும் வீடியோக்களில் பார்க்கலாம். இந்த மாதிரி ப்ராடக்டோட யூடியூப் ரிலேட்டடான அந்த கேஜெட்டுக்கான ப்ராடக்டோட லிங்க் கீழே இருக்குது, உங்களுக்கு தேவைன்னா பயன்படுத்திக்கோங்க. நம்ம நாளைக்கு இது போல் வேற ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். நாளைக்கு பயங்கரமாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் சந்திக்க போகிறேன். பாய்.